ஓம் சாய்ராம். நானும் என்னென்னவோ பரிகாரம்லாம் பண்ணி பார்த்துட்டேன். வீட்டில் இருக்க கடன் கஷ்டம் தீரவே இல்லை. பண வரவு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. வீட்டில் பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ரொம்ப எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்கும் பண கஷ்டங்களும் கடன் சுமைகளும் நீங்கி உங்கள் வீட்டுக்கு பண வரவு அதிகமாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தமான இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அதுவும் உங்கள் கண்கூடாகவே தெரியும். வாங்க அப்படி என்ன பரிகாரம் செய்யணும்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பொதுவாகவே மகாலட்சுமி தாயாருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாள்ல செய்யற எந்த ஒரு பூஜையும் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு இருக்குங்க. இந்த 2 நாள் செய்யற பூஜைகள் பாத்தீங்கன்னா மங்களவார பூஜைகள் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்களும் ஆன்மீக பெரியோர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த 2 நாட்களும், அதாவது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை, தெய்வ அனுகிரகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த 2 நாளும் இருக்குது. இந்த 2 நாள்ல நம்மளோட கடன் அடைந்து பண வருவாயை அதிகப்படுத்திக் கொள்ள மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சா அனைத்தும் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பரிகாரம்னு இப்ப பார்க்கலாம். உங்களோட பண கஷ்டம் தீரக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை முதல் சாயந்தரம் 7 மணி வரை எப்போ வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இந்த பரிகாரம் செய்து ரொம்ப எளிய விஷயம்தான், எல்லாருமே பண்ணலாம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடியில் ஆன பவுல் அல்லது மண்ணாலான ஒரு பாத்திரம் மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துங்க. இல்லை பெரிய அகல் விளக்கு இருக்குனாலும் சரி, அதையும் எடுத்துக்கோங்க. இந்த 2 தவிர வேற எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தக்கூடாது. அதாவது கண்ணாடி பவுல் அல்லது மண்ணாலான ஒரு பாத்திரம். இந்த 2 தவிர வேற எந்த எவர் சில்வர் பாத்திரமோ இல்லை பித்தளை பாத்திரமோ எந்த பாத்திரமும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணாடி பவுல் அல்லது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், இந்த 2 மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்திருக்க பவுலில் முக்கால்வாசி பாகம் அளவிற்கு கல்லுப்பை நிரப்பி விடுங்கள். சரிங்களா? அதுக்கு மேல 33 ரூபாய் பணம் வைக்கணுங்க. அவ்வளவுதாங்க எளிய பரிகாரம். அந்த 33 ரூபாய் பணத்தை 3 10 ரூபாய் தாள், அதுக்கு மேல 3 1 ரூபாய் நாணயம் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது 3 10 ரூபாய் காயின், அதுக்கு மேல 3 1 ரூபாய் காயின், இப்படி வச்சுக்கலாம். இப்படி மட்டும்தான் நீங்க வைக்கணும். மற்றபடி எந்த ஒரு இதுலயும் வைக்கக்கூடாது. 2 5 ரூபா, ஒரு ரூபா வைக்கிறேன் அப்படின்லாம் நீங்க வைக்கவே கூடாது. 3 10 ரூபாய் தாள் அல்லது 3 10 ரூபாய் காயின் மேல 1 ரூபா காயின் வைக்கணும். மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக இந்த கல்லுப்பின் மீது இந்த பணத்தை நீங்க வச்ச பிறகு மகாலட்சுமி தாயாரிடம் உங்களுக்கான பண தேவைகள் எதுவாக இருப்பினும் சரி, அது நீங்க கடன் வாங்கியிருக்கேன், கடன் அடையணும்னு நினைச்சாலோ, இல்ல நகை அடமானத்தில் இருக்கு, அதை சீக்கிரமா திரும்பி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, அல்லது நிறைய பணம் சேரணும், வருமானம் அதிகமாகணும், வீட்டில் பண கஷ்டமே இருக்கக்கூடாது, பண வரவு அதிகமாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, உங்களோட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நல்ல மகாலட்சுமி தாயாரிடம் கூறிவிட்டு மனதார அந்த அம்பாளை வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய வழிமுறைகளை காட்டுவார்கள். கண்டிப்பாக உங்க வீட்டில் பணம் அதிக அளவில் கிடைக்கும், ஐஸ்வர்யமும் பெருகும். ஓகே, இந்த பரிகாரத்தை செஞ்சப்புறம் அந்த பவுல் வெள்ளிக்கிழமை முழுவதும் உங்க பூஜை அறையிலே இருக்கட்டுங்க. நீங்க அதை கையே வைக்காதீங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்துச்சு குளிச்சு முடிச்ச பிறகு பூஜை அறைக்கு சென்று நீங்க அந்த வச்சிருக்கீங்களா 33 ரூபாய், அந்த 33 ரூபாயை பீரோவை தனியா ஒரு இடத்துல எடுத்து வச்சுங்க. அந்த காசை நீங்க செலவே பண்ணக்கூடாது. அந்த கல்லுப்பை யாரோட காலும் படாத இடத்தில் கொட்டி விடுங்கள். சரிங்களா? இதே போல 6 வாரங்கள் நீங்க புதிதாக கல்லுப்பு, புதிதாக 33 ரூபாய் பணத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வரணும். பெண்களால் அந்த வாரத்தில் உங்களால பண்ண முடியலன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் அல்லது பிள்ளைகளை செய்ய சொல்லலாம். சரிங்களா? அப்படி இல்லைங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த வாரம் இந்த பரிகாரத்தை நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். 6 வாரம் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. 6 வாரம் முடிஞ்ச உடனே உங்க கையில் இருக்க அந்த 6 தடவை 33 ரூபாய் பணம் எடுத்து வச்சிருக்கீங்களா, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அம்பாள் கோவில் அல்லது மகாலட்சுமி கோவிலுக்கு
போயிட்டு அந்த பணத்தை உண்டியல்ல போட்டுட்டு நீங்க வந்து என்ன வேண்டுதல் வச்சீங்களோ அதே வேண்டுதலை வந்து அங்க கோவில்ல இருக்கக்கூடிய அம்பாள் அல்லது மகாலட்சுமி தாயாரிடம் சொல்லிட்டு என்னோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கங்க. அவ்வளவுதாங்க, உங்களோட பரிகாரம் முடிஞ்சது. இந்த பரிகாரம் செஞ்ச உடனேயே உங்க வீட்டில் வந்து ஒரு நல்லதொரு மாற்றம் ஏற்படும். பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வந்து பண வரவு வரும். உங்களுடைய கடன் தொல்லைகள் தீரும். பணம் வந்து மிக அதிகளில் வர்றதுனால உங்களுக்கு ஐஸ்வர்யமும் உண்டாகும். ரொம்ப எளிய பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.